இன்றைக்கு பயான் செய்ய வேண்டிய நாள், அதே நேரத்தில் ரமதானுடைய 17வது இரவாகவும் இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க பத்ர் போர் நடந்த ஒரு நாளாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இதை பற்றி நாம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் வரலாற்று நிகழ்வுகள் ஒவ்வொரு தலைமுறைக்கும் சொல்லப்பட வேண்டும், மீண்டும் மீண்டும் நினைவில் நிறுத்தப்பட வேண்டும். வரலாறு தான் ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் சில முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறோம். முழு வரலாறு பல முறை சொல்லப்பட்ட ஒன்றுதான். சில சம்பவங்கள் அது பத்ர் போரோடு எப்படியெல்லாம் தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை மட்டும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, சஹீஹ் புகாரில் வருது, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் வந்தாங்க, அதாவது காபா வந்தாங்க. மக்கால கூட்டாக தொழ முடியாது, தனியாக தொழுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனியாக தொழுவாங்க. காஃபிர்கள் இருந்தாலுமே தொழுவாங்க. முஸ்லீம்களில் தைரியமானவர்கள் தொழுவாங்க, இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டில் மறைஞ்சு தான் தொழுகை என்பது நடக்கும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் ஹராமுக்கு வந்தாங்க, காபாவுக்கு பக்கத்தில் வந்து தொழுதாங்க. இப்போ அங்கே அபூ ஜஹல் அவனுடைய தலைமையில் உத்பா, ஷைபா, உமையா, உக்பா போன்ற ஒரு 7 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருக்கிறாங்க. இப்படி சஜிதாவில் இருக்கும்போது அபூ ஜஹல் சொல்கிறான், நேற்று ஒரு வீட்டில் ஒட்டகம் அறுக்கப்பட்டது, நேற்று ஒரு வீட்டில் ஒட்டகம் அறுக்கப்பட்டது. உங்களில் யார் அந்த ஒட்டகத்தினுடைய அந்த கற்பப்பையை சுற்றி இருக்கிற சவ்வுகள், அரபியிலே வரக்கூடிய வார்த்தை சிலல் ஜுசூர், ஒட்டகத்தினுடைய கற்பப்பையை சுற்றி இருக்கிற அந்த ஜவ்வுகள், குடல், சிறுகுடல்கள், இதையெல்லாம் தூக்கிட்டு வந்து இதோ தொழுது கொண்டு இருக்கிறாரே முஹம்மதுடைய தோல் புஜத்தில் யார் போடுறது என்று அபூ ஜஹல் அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களை உசுப்பேத்தி விடுறான். அந்த கூட்டத்தில் இந்த செயலை எவன் செய்ய முன் வந்தானோ அவன்தான் ஆக துர்பாக்கியவான். தூண்டிவிட்டவன் அபூ ஜஹல், இந்த செயலை செய்கிறதுக்கு முன் வந்தானே, ஹதீஸில் வருது, அவன்தான் ஆக மோசமானவன். எப்படி சமூது கூட்டத்தாருடைய ஒட்டகத்தை அறுத்தவனை பற்றி அல்லாஹ் அஷ்கா, மனித சமூகத்தில் அவன் துர்பாக்கியவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல ஒட்டகத்தினுடைய இந்த கழிவுகளை போட யார் முன் வந்தானோ அவன் இந்த உம்மத்திலேயே ஆகப்பெரிய துர்பாக்கியவான். ஆக அபூ ஜஹல் தூண்டி விடுறான், யார் எடுத்து கொண்டு வந்து போடுறதுன்னு சொல்லி. எடுத்து போடுவதற்கு யார் முன் வருகிறார்? உக்பத்து இப்னு அபீ முஐத் என்கிற அந்த கொடியவன். அவன் ஒட்டகத்தினுடைய அந்த குடல், சிறு குடல்கள், சவ்வு, கழிவு இதையெல்லாம் கொண்டு வந்து பெருமானாருடைய தோல் புஜத்தில் போட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருந்தால் ரொம்ப நேரம் பொதுவாகவே இருப்பாங்க. இந்த அளவுக்குன்னா சில நேரங்களில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, இரவுல அவங்க சஜிதாவில் இருந்தால் எந்த சத்தமும் வராது, நான் பயந்துருவேன், அவ்வளோ சஜிதாவில் ஓதிக்கொண்டே இருப்பாங்க. இவர் போய் குடலை எடுத்துகிட்டு வந்து போடுற வரைக்கும் சஜிதாலே இருந்திருக்கிறாங்க. சஜிதாவில் இருக்கும்போதே மேலே கொண்டு வந்து போட்டாங்க. சம்பவத்தை அறிவிக்கிற இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, நான் அங்கே தான் நிற்கிறேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், ஆனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா அவர் அங்கே குறைஷி குலத்தை சார்ந்தவர் அல்ல. யார்? இப்னு மஸ்ஊத். அவர் ஹுதைல் குலத்தை சார்ந்தவர். அவன் சமூகத்தை குறைஷியை சார்ந்த ஒருத்தர் அந்த குடலை போய் எடுக்க முடியும். எப்படி இங்கே ஒரு பார்ப்பனர் அடிக்க முடியும், மற்றவங்க கை வச்சிட முடியாது. இன்னொருத்தன் கை வச்சா நாடே கொந்தளிச்சு போயிடும். ஆனால் பாப்பானே அடிக்கலாம், உயர் ஜாதிக்காரனையும் அடிக்கலாம். இது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்க தான் செய்யுது, அன்று முதல் இன்று வரைக்கும் இருக்க தான் செய்யுது. இல்லை அரசியல்லாம் நிறைய நம்ம சொல்லணும், அதுக்குள்ளே போகலை. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் அங்கே தான் நிற்கிறேன், ஆனால் நான் குறைஷி இல்லை, நான் ஹுதைல் கூட்டத்தை சார்ந்தவன். நான் போய் அந்த குடலை எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு ஏதாவது ஆகிடும். பயம் அவருக்கு, மறக்க அனுமதி கொடுக்க அவரால் ஒன்றும் செய்ய சொல்ல, முன்னால் தான் நிற்கிறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ யார் இதை எடுக்க முடியும்? நேராக நான் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போகிறேன். அப்போ அவங்க சிறுமி தான் சொல்கிறாங்க, நான் பெருமானாருடைய மகளா ஃபாத்திமாவிடத்தில் போகிறேன், போய் சொன்னேன், உங்களுடைய தந்தையார் தொழுகையில் சஜிதாவில் இருக்கிறாங்க. இப்படி அபூ ஜஹல் உசுப்பேத்தி விட உக்பா என்ன செஞ்சுருக்கிறான், கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கிறான்னு சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வர்றாங்க, சின்ன பிள்ளை தான் அவங்க. இப்போ பெருமானார் ஏன் தலையை தூக்கல, சஜிதாலே தான் இருக்கிறான். இது போடப்பட்ட பிறகும் சஜிதாவில் இருக்கிறாங்க. இந்த காஃபிர்கள், கொடியவர்கள்லாம் ஒருத்தன் மேலே ஒருத்தன் விழுந்து சிரிச்சுட்டு இருக்கிறான், அந்த காட்சியை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறான். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இவர் சஜிதால இருந்து தலையை தூக்கணும்,
இந்த கழிவுகள் பூரா உடம்பெல்லாம் வலியணும், அதை பார்த்து இன்னும் நையாண்டி செய்யணும், அதான் அவன் நோக்கம். ஆனால் பெருமானார் அப்படி செய்யலை, சஜிதாலே இருந்துட்டாங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்ட்டு. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன செய்கிறாங்க, அந்த கழிவுகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பிறகு அந்த குறைஷிகளை போய் திட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்ததும் மேலே எஞ்சி உட்காந்து எல்லாம் ஓத வேண்டியதை ஓதி நிதானமாக சலாம் கொடுத்தாங்க. சலாம் கொடுத்த பிறகு அந்த கூட்டத்தில் 7 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கூட்டத்தை நோக்கி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ். கோபத்தில் பத்வா செய்கிறாங்க, யாரெல்லாம் இந்த குறைஷிகளை விட்டு விடாதே, இந்த குறைஷிகளை விட்டு விடாதே என்று 3 தடவை சொல்லிவிட்டு, ஒட்டுமொத்த குறைஷிகளும் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, அதில் ஈமான் கொண்டவர்களும் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த அந்த 7 பேர் பேரையும் சொன்னாங்க. அல்லாஹும்ம அலைக பி அபி ஜஹல், அல்லாஹும்ம அலைக பி உத்பா, அல்லாஹும்ம அலைக பி ஷைபா, அல்லாஹும்ம அலைக பி உமையா, அல்லாஹும்ம அலைக பி உக்பத் இப்னு அபி முஐத். 6 பேருடைய பேர் வருது ஹதீஸில். ஹதீஸை அறிவிக்கிறவர் சொல்கிறாரு, 7வது நபர் யாருன்னு எனக்கு பேர் தெரியலங்கிறார். சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க 7வது நபர் உமாரத்து இப்னுல் வலீத். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிரித்து நையாண்டி பேசிக் கொண்டிருந்த அத்தனை பேருக்கு எதிராக அல்லாஹ்ட்ட பத்வா செய்கிறார்கள். இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கும் பத்ருக்குமான ஒரு தொடர்பு இருக்குது, இதுக்கும் பத்ருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ இந்த சஜிதால இருக்கும்போது குடலை தூக்கி போடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டு வந்து அவர்களை சபிக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, மக்கால நிலைமை எப்படி இருந்திருக்கும். பெருமானாருக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னால் இப்போ சராசரி முஸ்லீம்கள் என்ன நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் வரலாறு. எதற்குன்னு சொன்னால், நாம் வாழுகிற காலத்தில் இந்த நிகழ்வுகளெல்லாம் நடக்கும், ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வடநாட்டில் அந்த அட்டூழியம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. வடநாட்டில் இதே அட்டூழியம் தான், ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எந்த கழிவையும் எந்த சாணத்தையும் தூக்கி முஸ்லீம்கள் மீது போட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த உம்மத்துடைய நபிக்கே ஏற்படும் போது இந்த உம்மத்தில் உள்ள சராசரி மனிதர்களுக்கு ஏன் ஏற்பட முடியாது? இப்போ அன்றைக்கு மக்காவுடைய அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இத்தனைக்கும் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், குல அடிப்படையில் அவங்களுக்கு நிகரான பெருமை யாருக்குமே கிடையாது. ஆனாலும் அந்த கொடியவர்கள் 7 பேர் சேர்ந்த கூட்டம் இதை செஞ்சாங்க. இப்படி ஒரு நிகழ்வு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மற்றொரு நிகழ்வு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை ஹஜ்ரத் அப்பாஸ், அவங்களுடைய சகோதரி ஆத்திகா பெருமானாருக்கு மாமி ஆகிறாங்க, குப்பி ஆகிறாங்க. ஆத்திகா அவர்கள் ஹஜ்ரத் அப்பாஸுடைய சகோதரி அவர்கள் ஒரு நாள் ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல ஒரு மனிதர் ஹரமுக்குள் வருகிறார். ஹரமுக்குள் வந்து மக்கா எல்லைக்குள் வந்து அவர் இப்படி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அவர் வரும்போதே ஒட்டகத்தினுடைய மூக்கு அறுத்திருக்கிறாரு, தன்னுடைய சட்டையெல்லாம் கிழிச்சிருக்கிறாரு, ஒட்டகத்தில் கட்டி இருக்கிற அந்த சாமான்களை எல்லாம் தலைகீழாக போட்டு வர்றார். அந்த காலத்தில் ஒரு ஆபத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு ஊருக்குள்ளே வர்றவர் இப்படி தான் வருவார். ஆத்திகா கனவுல காங்குறாங்க, ஒரு மனிதர் ஹரமுக்குள்ளே வர்றார். வந்தவர் அவர் வந்து ஜபல அபு குபைஸ் மலை மீது ஏறி நின்று, மக்காவின் துரோகிகளே, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனை 3 நாட்களுக்குள் நடக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் காபா மீது வந்து ஏறுறார். துரோகிகளே, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனை 3 நாட்களில் இருக்கிறது அப்படிங்கிறார். மொத்தம் 3 தடவை எப்படி அறிவிப்பு செய்கிறாரு அவர். அதுக்கப்புறம் அவர் ஒரு கல் எடுக்கிறாரு. அந்த கல் பல துண்டுகளாக சிதறுது. மக்காவாசிகளுடைய எல்லாருடைய வீட்லையும் அந்த துகள்கள், அந்த கல்லுடைய துகள் எல்லா வீட்லையும் போகுது. இதுதான் ஆத்திகா அவங்க கண்ட கனவு. காலையில் எழுந்ததும் தன்னுடைய சகோதரர் ஹஜ்ரத் அப்பாஸ் இடத்துல சொல்கிறாங்க, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொல்லி. அப்பாஸ் சொன்னாங்க, அப்போ இது மக்காவாசிகளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. யார்கிட்டையும் நீ சொல்லாதம்மா அப்படின்னு தான் சகோதரிட்ட சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லி போட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வலீத் அப்பாஸுடைய நண்பர் வலீத் இப்னு உத்பாட்ட வந்து, என் சகோதரி இப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறாங்க, நீ யார்கிட்டையும் சொல்லிடாதப்பான்னு சொல்லி. யார்கிட்டையும் சொல்லிடாதப்பான்னு சொன்னா தான் அதை எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. எப்போவுமே அதான் பழக்கம். சொல்ல வேண்டான்னு சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டே சொல்லுவோம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்லுவோம். அதனால ஒரு செய்தி ரகசியமாக இருக்கணும்னா சும்மனாச்சும் சொல்லி விட்டானுமே தவிர யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்போ தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்போ அவர் வலீதில் சொன்னார், என் சகோதரி கண்ட கனவு, இதை யார்கிட்டையும் சொல்லாதப்பா தயவு செஞ்சுன்னு சொல்லி. வலீது அவன் சும்மா இருக்கல்ல, அவனுடைய தந்தை உத்துபாட்ட போய் சொல்கிறான். உத்துபா தன்னுடைய சகோதரர் ஷைபாட்ட சொல்ல மக்கா முழுவதும் பரவி அபூஜஹல் வரைக்கும் போயிடுது
அபூஜஹல் வரைக்கும் போயிடுது. ஹதரத் அப்பாஸ் அவர்கள் தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்பயும் தவாஃப்லாம் இருந்துச்சு தானே. அபூஜஹல் அங்கே வர்றான், வந்து அப்பாஸை கூப்பிட்றான், வாங்க அப்படின்னு சொல்லி. என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லி, என்ன உங்களில் இதுவரைக்கும் ஒரு ஆம்பளைக்கு தான் நபித்துவம் வந்துச்சுன்னு சொன்னீங்க, இப்போ புதுசாக பொம்பளைக்கும் நபித்துவம் வந்திருக்குதா, பொம்பளைக்கும் வகை வருதான்னு கேட்டான். அவனுடைய நையாண்டித்தனம், அந்த இலக்காரம், உங்களை முகமது நபின்னு சொன்னாரு, நீங்கள் இப்போ என்ன உன் சகோதரிக்கும் புதுசாக வகை வந்திருக்குதாமே அப்படின்னு கேட்டான். ஹதரத் அப்பாஸ் அந்த இடத்துல ஒன்றுமே பேச முடியல, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து வீட்டு பெண்கள்கிட்ட சொன்னாங்க, அபூஜஹல் என்னை பார்த்து இப்படி சொன்னான்னு சொல்லி. அந்த பெண்களுடைய வீரத்தை பாருங்க. பனு ஹாஷிம் பெண்களை இவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறான், நீங்கள் பதில் சொல்லாமல் வருவீங்களா? நீங்கள் பெண்களை இவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறான், எப்படி நீங்கள் பதில் சொல்லாமல் அபூஜஹலை சும்மா விட்டுட்டு வரலாம் அப்படின்னு அந்த பெண்கள் சண்டை போடுறாங்க. சரி, அப்பா சொல்கிறாங்க, நான் ஒரு நல்ல தருணம் பார்த்து கண்டிப்பாக நான் அவனுக்கு பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த கனவு கண்டு 3வது நாள் ஹதரத் அப்பாஸ் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் வர்றாங்க, அதாவது காபா வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? அபூஜஹலை கூப்பிட்டு அவனுக்கு தகுந்த பதிலடி சொல்லணும். அவன் கேவலமாக பேசினான் இல்லையா, அதுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காண்டி வர்றாங்க. வந்து அபூஜஹலை கூப்பிட்றாங்க. குறைஷிகள் அபூஜஹலை எப்படி அழைப்பாங்க? அபுல் ஹக்கம். அவன் பேர் அம்ர். அபுல் ஹக்கம்னு அபுல் ஹக்கம்னா அறிவின் தந்தைன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடமையின் தந்தை அபூஜஹல் என்று அவனுக்கு பேர் வச்சாங்க. அவனை அபுல் ஹக்கம்னு கூப்பிட்றாங்க அப்பாஸ். அவன் நல்ல காதில் விழுது, அப்பாஸ் கூப்பிட்றாருன்னு தெரியுது, தெரிஞ்சும் காது கேளாத மாதிரி இருக்கிறான். ஹதரத் அப்பாஸ் மறுபடியும் கூப்பிட்றான், அபுல் ஹக்கம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்டு பதில் சொல்வதற்குள்ள லம்தமுல் கிஃபாரின்னு ஒரு ஆள் வர்றாரு. இதெல்லாம் பதிலோடு தொடர்புடையதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் ஹதரத் அப்பாஸ் அவன் அன்னைக்கு கேவலமாக பேசினதுக்கு பதிலளிக்கிறதுக்காண்டி கூப்பிட்றாங்க. 2 பேருக்கு மத்தியில் பேச்சு ஆரம்பிக்கிறதுக்குள்ள லம்தமுல் கிஃபாரின்னு ஒரு ஆள் வர்றான். எப்படி வர்றான்னு சொன்னால், ஒட்டகத்தினுடைய மூக்கு அறுத்து அதனுடைய ரத்தத்தை தான் சட்டையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வர்றான். இப்படி ஒரு ஆள் ஊருக்குள்ளே வந்தால் ஊருக்கு ஆபத்துன்னு அந்த காலத்தில் அர்த்தம். லம்தம் இந்த மாதிரி கோலத்தில் சொல்கிறான், மக்காவாசிகளே அல்லதீமா அல்லதீமா, பெரிய ஆபத்து ஆபத்து. குறைஷி வணிக கூட்டத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது கூட்டத்தாரும் வழிமறித்து பிடிச்சிட்டாங்க. நீங்கள் போய் உடனே அந்த கூட்டத்தை காப்பாற்றுங்க, அபூ சுஃபியானுடைய வணிக கூட்டத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆள் சொல்கிறான். இந்த ஆள் சொன்னதுனால அப்பாஸும் அபூஜஹலும் பேச முடியல. இப்போ ஆத்திகா கண்ட கனவுக்கும் இந்த ஆள் அறிவிக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குது. அவங்க சுதாரிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் தங்களை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அந்த அறிவை கொடுக்கல. அந்த கண்ட கனவு தான் இவன் ஓடி வர்றான். யார் லம்தம்ங்கிற ஆள் வர்றான், இவனை யார் அனுப்புனது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக சொல்கிற அப்படி இந்த மாதிரி ஆபத்து, நீங்கள்லாம் புறப்படுங்கன்னு சொல்லி உடனே அபூஜஹல் என்ன செய்கிறான்? மக்கால இருக்கிற எல்லாரும் வந்துடணும், தலைவர்கள் யாரும் ஒருத்தர் கூட விடக்கூடாது. நல்ல சந்தர்ப்பம், இதோட முஸ்லீம்களுடைய கதையை முடிச்சிடணும், முஸ்லீம்களை இத்தோட ஒழிச்சிடணும், நம்முடைய வணிக கூட்டத்தையும் காப்பாற்றணும், முஸ்லீம்களையும் தாக்கணும். யாரும் எல்லாம் ரெடியாகுங்க. எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. எல்லாரும் தயாராகி தலைவர்கள் எல்லாரும் புறப்பட தயாராகும் போது உமையத்து இப்னு ஹலஃப் மட்டும் புறப்படலை. ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அவன் தான் பிலாலை கொடுமைப்படுத்தியவன். யார்? உமையா. மக்கால இருக்கும்போது ஹஜரத் பிலால் உமையாவை பார்த்து சொன்னாங்க, எங்கள் நபி சொல்லி இருக்கிறாங்க, உன்னை நாங்கள் தான் கொல்லுவோம். அவன் தான் மனைவிட்டு அப்பவே சொல்லியிருந்தான், பிலால் இப்படி சொல்கிறாரு, முஹம்மது சொல்வதாக, முஹம்மது ஸல்லல்லாஹு சொன்னால் உண்மையாக தான் இருக்கும், அவர் தான் என்னை கொல்வாராம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே யார் சொல்லியிருக்கிறாங்க? ஹஜரத் பிலால் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உமையா புறப்பட தயாராக இல்லை. இந்த போருக்கு போனால் நம்ம கதை முடிஞ்சுன்னு அவனுக்கு தெரியுது. அதனால் அவன் புறப்படாமல் இருக்கிறான். இந்த காஃபிர்களுடைய வெறித்தனத்தை பாருங்க, ஒருத்தனை எப்படி தூண்டுறான். உமையா போகிறதுக்கு தயார் இல்லை, எங்கே பதிலுக்கு வர்றதுக்கு தயார் கிடையாது. இந்த உக்குபா இருக்கிறான் இல்லையா, இவன் தான் பெருமானாருடைய முதுகில் என்ன போட்டான்? குடலை போட்டு அயோக்கியனும் அவன் தான். அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், பெண்கள் அந்த காலத்தில் குளிச்சுட்டு புகை போடுவாங்க. அந்த புகை போடுற அந்த கருவியோடு யார் வீட்டுக்கு வர்றான்? உமையா வீட்டுக்கு வர்றான். சொல்கிறான், இந்தாப்பா நீ பொம்பளை, நீயும் புகை போட்டுக்கங்கிறான். நீ பொம்பளை, நீ புகை போட்டுக்கங்கிறான். என்ன அர்த்தம்? போருக்கு வராமல் வீட்டில் உட்காந்துருக்கிற, அதனால நீ பொம்பளைங்க புகை போடுற மாதிரி இந்த நறுமணை புகை போட்டுக்கங்கிறான். அவனால் அதுக்கு மேலே இருக்க முடியல. அல்லாஹ் கொண்டு வரணும்னு நினச்சிட்டான் இல்லையா, பதிலுக்கு அல்லாஹ் கொண்டு வரணும்னு நினச்சிட்டான். வேறு வழி இல்லை, அவனும் என்ன செய்கிறான்? புறப்படுறான். ஆக மொத்தத்தில் மக்கா ஒரு போருக்கு என்ன செய்து தயாராகுது. இதெல்லாம் மக்கால நடக்கிற நிகழ்வுகள். இந்த போர் எதனால் நடக்குது? நபிமார்கள் போரை விரும்புறது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட
எதிரிகளை சந்திக்கணும்னு நினைக்காதீங்க. போர்க்களத்தில் எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். அல்லாஹ்ட்ட போர் இல்லாமல் ஆஃபியத்தை கேளுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நபிமார்கள் போரை விரும்ப மாட்டாங்க. போர்கள் அவங்க மீது திணிக்கப்பட்டதான் எல்லாமே. இந்த போருக்கான அசல் காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது, துல்லியமான தகவல். அவங்களும் ஒரு உளவுத்துறை வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அபூ சுஃபியானுடைய ஒரு பெரிய வணிக கூட்டம் சிரியாவிலிருந்து மக்காவை நோக்கி வருது. அதில் 1000 ஒட்டகங்கள், நிறைய சரக்குகள் வருது. அந்த சரக்குகளுடைய மதிப்பு எவ்வளோன்னா, அந்த காலத்தில் 50,000 பொற்காசுகள். 50,000 பொற்காசுனா இன்னைக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னு வைங்க, ஒரு தீனார் அப்படிங்கிறது 4 கிராம் தங்கம். 50,000 தீனாரை 4 கிராம் தங்கத்தில் பெருக்கி பாருங்க, பல கோடிகள் கோடிகள் இன்றைய மதிப்பில் வரும், இன்னைக்குள்ள மதிப்பில். அது அப்போ 50,000 பொற்காசுனா 50,000 தீனார்னா ஒரு தீனார் 4 கிராம் தங்கம். அப்போ இவ்வளவு கோடியில் வருது என்று பெருமானார் கேள்விப்படுறாங்க. அப்படியானா இவர்களை வழிமறிக்கணும். எதுக்காண்டி? இந்த இவ்வளவு செல்வங்கள் இருக்கு இல்லையா, பெருமானார் கொள்ளையடிக்க வரல, ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவு செல்வங்கள் எப்படி வந்துச்சு குறைஷிகளுக்கு? மக்கா விட்டுட்டு முஹாஜிர்கள் மதீனா வந்தாங்க இல்லையா, அவர்கள் விட்டு சென்ற வீடுகள், அவங்க விட்டு சென்ற சொத்துக்கள், அதையெல்லாம் அபகரித்த சொத்து தான் இதெல்லாம். பெருமானார் என்ன நினைச்சாங்க? இந்த எல்லா செல்வங்களையும் மடக்கி இந்த அப்பாவி முஹாஜிர்கள் மக்கால வீட்டை விட்டுட்டு வந்தாங்களே, மக்கால செல்வத்தை விட்டுட்டு வந்தாங்களே, அவர்களிடத்துல இதை மீட்டி கொடுக்கணும். அதுக்கு தான் நபி அவங்க வர்றாங்க, புரிஞ்சுக்கணும். அப்போ அபூ சுஃபியானுடைய அந்த வணிக குழு 50,000 தீனார்களோடு வருது. இதை எப்படியாவது மடக்கி பிடித்து இந்த அப்பாவி முஹாஜிர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு கொடுத்தரணும்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன அணியோட தான் வர்றாங்க. போருக்கான ஆயத்தம்லாம் கிடையாது. இந்த கூட்டத்தை என்ன செய்யணும்? வழிமறிக்கணும்னு சொல்லி அந்த எந்த கூட்டம், அந்த வணிக குழு எங்கே வருமோ அந்த வழியாக ஒரு நபரை அனுப்புகிறாங்க. போய் பாருங்க, இந்த அபூ சுஃபியானுடைய கூட்டம் வருதான்னு பாருங்கன்னு சொல்லி. அபூ சுஃபியான் பெரிய புத்திசாலி, சாதாரணமான ஆள் இல்லை. பின்னால் அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு, பெரிய புத்திசாலியான ஆள். அவர் ஒரு இடத்துல தங்குறாரு. அங்கே பார்க்குறாரு, யாரோ உளவு பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. உளவு பார்த்தவருடைய ஒட்டகத்தினுடைய அந்த சாணத்தை எடுத்து பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய அறிவு பாருங்க, படிப்புலாம் நம்ம இல்லைன்னு நினைக்கிறோம். அந்த சாணத்தை பார்த்துட்டு, இது மதீனாவுடைய ஒட்டகத்தை, மதீனாவுடைய பேரிச்சம்பழத்தை சாப்பிடுகின்ற ஒட்டகத்தினுடைய சாணம். அப்போ யாரோ மதீனாவிலிருந்து நபி முகமது ஆட்கள் தான் வந்துட்டு போயிருக்கிறாங்க, ஏதோ ஆபத்து இருக்குது. அப்போ நாம் இந்த இடத்துல இதுக்கு மேலே இருந்தால் சரி வராது. 2 காரியம் செய்கிறார். லம்தம்னு ஒரு ஆளை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அவனுக்கு காசு கொடுத்து, நீ எவ்வளோ சீக்கிரமாக மக்கா போய் எங்களுடைய வணிக கூட்டத்துக்கு ஆபத்து, உதவுகிறதுக்கு படை அனுப்புங்கன்னு சொல்ல முடியுமோ நீ போயிருங்கிறார். அவன் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மக்கால சத்தம் போட்டான்லே அவன் தான். அது மறுபக்கம் இவர் பாதையை மாற்றிடுறார். இவர் எந்த பாதையில் ரெகுலராக வரணுமோ அந்த பாதையை மாற்றி கடற்கரை மார்க்கமாக தப்பிச்சிடுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியானை வழிமறிப்பதற்காக பார்க்குறாங்க. அபூ சுஃபியான் எப்படியோ தப்பி போயிடுறாரு. இப்போ யதார்த்தமாக போருக்கு வேலை இல்லை, இவங்க மதீனாவுக்கு தான் திரும்பி இருக்கணும். ஆனால் மக்கால உள்ள அபூ ஜஹலுடைய அந்த கூட்டம் பெருமானாரோடு போருக்கு தயாராகி வருகிறதுங்கிற செய்தி வருது. இப்போ அபூ சுஃபியான் என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா, அபூ ஜஹலுக்கு போர் வேண்டாம், எல்லாரும் மக்காவுக்கு திரும்பிடுங்க, நாங்கள் பாதுகாப்பாக சேர்ந்துட்டோம், போர்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறார். அந்த கூட்டத்தில் இருக்கிற உமையாவும் சொல்கிறான், வேண்டாம்ப்பா போர், அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல, நம்ம எதுக்கு போர் செய்யணும்? அபூ ஜஹல் விடுறதா இல்லை. அவன் ஆணவத்தில் சொன்னான், இல்லை நாம் பத்ருங்கிற இடத்துக்கு போகிறோம், 3 நாள் தங்குறோம், ஒட்டகங்களை அறுத்து சாப்பிட்றோம், நம்முடைய பாடகிகளாக நம்ம உற்சாகப்படுத்தும் விதமாக பாட்டு படிப்பாங்க, நாம் முஸ்லிம்களுக்கு கொடுக்குற அந்த அடியானது அரபுகள் நம்மை காலத்திற்கும் பேச வேண்டும். இதான் அபூ ஜஹல் பேசிய அந்த வார்த்தைகள். அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்லுவான், ஆணவத்தோடு புறப்பட்டார்கள் என்று. அபூ ஜஹல் பேசிய அந்த ஆணவ வார்த்தைகள். அல்லாஹ் அவனுக்கு அங்கே அழிவை நான் அதனால ஆகணும், இப்போ அந்த படை நாங்கள் தான் தீர்வோம், நீங்கள் காப்பாற்றப்பட்டாலும் சரின்னு சொல்லி அபூ ஜஹல் ஒரு கூட்டத்தோடு வர்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு எந்த ஆயத்தத்துலேயும் அவங்க வரல, சாதாரண எண்ணிக்கை தான். இப்போ எண்ணி பார்க்குறாங்க, இந்த கூட்டத்தில் எத்தனை பேருப்பா இருக்கிறீங்கன்னு சும்மா எண்ணுறாங்க. அப்போ எண்ணி முடித்தவர் சொன்னார் 313 பேர் அப்படின்னாங்க. பெருமானாருக்கு ஒரு சந்தோஷம். நல்ல எண்ணிக்கைகள், நல்ல பெயர்களை கொண்டு பெருமானார் நற்சகனம் பார்ப்பாங்க, துர்ச்சகனம் பார்க்க மாட்டாங்க. 313 சொன்னது ஒரு சந்தோஷம். ஏன்னா இதான் தாலூத்துடைய படைகளுடைய எண்ணிக்கை. நான் ஏற்கனவே தாலூத்தை பற்றி பேசியிருக்கிறேன். தாலூத்துடைய பனு இஸ்ரவேலர்களில் தாலூத்துன்னு ஒரு அரசர் இருந்தார். அவர் படையில் எஞ்சியவர்கள் 313 பேர் தான்.
அவங்க வெற்றி பெற்றாங்க. அப்போ இந்த 313ங்கிற எண்ணிக்கை பெருமானாருக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. சரி, இப்போ போர் செய்யணும்னா 2 குதிரை 70 ஒட்டகம் அவ்வளோதான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, பெருசு ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. திடீரென்று வந்தாச்சு, ஆலோசனை கேட்குறாங்க. சஹாபாக்கள்ல முஹாஜிர்கள் ஹஸரத் அபூபக்கர் சொல்கிறாங்க, புறப்படலாம், அல்லாஹ் எந்த ஆணை உங்களுக்கு கொடுக்குறானோ அந்த ஆணையை நோக்கி போங்க. உமர் என்ன சொல்லுவாங்க, அதே தான், அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன அதை செய்யுங்க. மிக்தாத் பின் அஸ்வத் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்கள் கூட வர்றோம், மூசாவுடைய தோழர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம், உங்களோட வர்றோம், வாங்க போகலாங்கிறாங்க. பெருமானாருக்கு ஒரு சின்ன தயக்கம், அன்சாரிகள்கிட்ட இருந்து பதில் வரணும் என்று எதிர்பார்க்குறாங்க. அப்போ திருப்பி திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்து சொல்லுங்கன்னு கேட்குறத பார்த்துட்டு சாது பின் முஆத் இருக்கிறாங்க இல்லையா, சாது பின் முஆத் ஒரு வாலிபர் தான், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, யார சொல்லதான் நீங்கள் அன்சாரிகளாகி எங்களுடைய கருத்தையா கேட்குறீங்க. ஒரு அருமையான விஷயத்தை அவர் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகள், யா ரசூலல்லாஹ் ஆமன்னா பிக்க, உங்களை நம்பி ஈமான் கொண்டிருக்கிறோம், சத்தகனாக்க, உங்களை உண்மைப்படுத்தி இருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் சத்தியம் என்று நம்பி இருக்கிறோம், அதற்காக நாங்கள் எல்லா தியாகங்களையும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், அதற்காக நாங்கள் எல்லா ஒப்பந்தங்களும் பண்ணியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவோ அது போரானாலும் சரி, நீங்கள் அந்த முடிவில் பின்வாங்காதீங்க. இங்கே இருக்கிற அன்சாரிகளில் ஒருத்தர் கூட பின்வாங்க மாட்டார், யாரும் பின்வாங்க மாட்டாங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், போகலாம். எதிரிகளை நாங்கள் சந்திக்கிற போது எங்களுடைய உறுதியை நீங்கள் பார்ப்பீங்க, எதிரிகளை நாங்கள் சந்திக்கிற போது எங்களுடைய போராட்ட குணத்தை நீங்கள் பார்ப்பீங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், அன்சாரிகளாகி எங்களிடமிருந்து நீங்கள் சந்தோஷம் அடைகிற காட்சியை தான் அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான், நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம், நீங்கள் கண்குளிர்ச்சி அடையக்கூடிய ஒரு காட்சியை தான் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, எங்களுடைய செல்வத்தில் எதை எடுக்கணுமோ எடுங்க, எதை விடணுமோ விடுங்க, நீங்கள் எதை எடுத்தீர்களோ அதுதான் எங்களுக்கு பிரியமானது, எடுக்காமல் விட்டதை விட. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எதை எடுத்தீங்களோ அதுதான் எங்களுக்கு பிரியமானது, நீங்கள் எடுக்காமல் விட்டதை விட. நீங்கள் யாருடன் நட்பு வைக்கிறீர்களோ அவர்களோடு நாங்களும் வைப்போம், நீங்கள் யாரோடு பகைத்துக் கொள்கிறீர்களோ அவர்களோடு நாங்களும் பகைத்துக் கொள்வோம், நீங்கள் அரவணைக்கக்கூடிய மக்களை நாங்களும் அரவணைப்போம், நீங்கள் துண்டிக்கக்கூடியவருடைய உறவை நாங்களும் துண்டித்து விடுவோம் சொன்னார். இந்த ஒரு வார்த்தை, அவருடைய இந்த ஈமானுடைய உறுதி இருக்கு இல்லையா, பெருமானாருக்கு அவருடைய வார்த்தையை கேட்டது மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. இந்த சாது பின் முஆத் இறந்த போது தான் அல்லாஹ்வுடைய அர்ஷு குலுங்கியதுன்னு வருது. இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சாத் பின் முஆத், சின்ன வயசு வாலிபத்திலே அவங்க மூத்தாயிட்டாங்க. இப்போ அவர் சொன்னார், எங்களை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் வர்றோம்னு சொல்லி. அன்சாரிகள் அதில் உறுதியாக இருந்தாங்க. பத்ரில் அதிகம் ஷஹீதானவங்களும் அவங்க தான் ஷஹீதானாங்க. சரி, அவங்க கருத்தையும் கேட்டாச்சு. அப்போ போருக்கு என்ன செய்யலாம், புறப்படலாம், வணிக குழு தவறிடுச்சு, சரி போருக்கு போகலாம் என்று தான் என்ன செய்கிறாங்க, இந்த பத்ருங்கிற இடம் மக்காலிருந்து மதீனாவிலிருந்து ஒரு 140-150 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கலாம். இப்போ ஒரு காலத்தில் அங்கெல்லாம் போக முடியாது. இப்போல்லாம் உம்ரா ஹஜ்ஜு போகிறவங்கள எல்லா இடங்களும் சுற்றி பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ உம்ரா போயிட்டு வர்றவங்களும் எல்லாருமே போய் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. கடந்த முறை நாங்கள் சென்றிருந்த போதும் பத்ருக்கு என்ன செஞ்சுருந்தோம், போயிருந்தோம். இப்போ சர்வ சாதாரணமாக அனுமதி கொடுக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரை நோக்கி என்ன செய்கிறாங்க, படையை நகர்த்துறாங்க. அந்த படையினரும் பத்ரை நோக்கி தான் என்ன செய்கிறாங்க, வந்து கொண்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல முகாமிடுறாங்க. அப்போது உளவு வேலைகள் பார்க்குறாங்க, இங்கே குறைஷிகள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, என்ன ஆயுதங்கள், என்ன படை பலம், எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. பெருமனே அல்லாஹ்வுடைய நினைங்க, அல்லாஹ் மீது பாரத்தை போட்டு சும்மா இருக்கல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டு இடையின்ற கேட்குறாங்க, இப்போ அந்த பக்கம் கூட்டம் எதையாவது பார்த்தியான்னு சொல்லி. ஆமாம், ஒரு கூட்டத்தை பார்த்தோம், எத்தனை பேர் இருப்பாங்க, இல்லை எனக்கு தெரியல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எத்தனை ஒட்டகம் ஒரு நாளைக்கு அறுக்கிறாங்கன்னு கேட்டாங்க, சாப்பிட்றதுக்காண்டி எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க. இப்போ அந்த பையன் சொன்னால் ஒரு நாளைக்கு 9 முதல் 10 ஒட்டகம். அப்போ நபி அவங்க சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட சொன்னாங்க, இவன் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் இருக்கிறான்னா இவர்கள் 1000 பேர்த்துக்கு மேலே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. 1000 பேர்த்துக்கு மேலே இருப்பாங்கன்னு சொல்லி இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. காஃபிர்கள் தங்கியிருந்த பகுதி கொஞ்சம் தாழ்வான பகுதி, முஸ்லிம்கள் தங்கியிருந்த பகுதி கொஞ்சம் மேட்டு பகுதி. காஃபிர்கள் தங்கியிருந்த பகுதி மழை பெஞ்சா சேறு சகதி ஆகிடும், முஸ்லிம்கள் தங்கியிருந்த பகுதி கொஞ்சம் முரட்டு பூமி, மழை பெஞ்சா கூட சேறு சகதி ஆகாது. அல்லாஹ் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இயற்கையாகவே ஏற்படுத்தி கொடுத்தான். போர்க்களத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சிக்காக 2 விஷயங்கள், ஒன்று மழையை பெய்ய செஞ்சான், மழை பெஞ்சது. 2வது அழகான தூக்கத்தை கொடுத்தான்.
நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்தான். அல்லாஹ் இந்த உறக்கத்தையும் கூட ரஹமத்தினே சொல்லலாம். இப்னு மசூது சொல்லுவாங்க, போர்க்களத்தில் உறக்கமானது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது, தொழுகையில் உறக்கமானது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உள்ளது. இப்போ போரில் தூக்கம் வர்றது அல்லாஹ்வுடைய அருள் என்ன ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னங்க சொன்னாங்க. மொத்தத்தில் போர்க்களத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. போருக்கு வந்த பிறகு முதல்ல காஃபிர்களுடைய தரப்பில் கொல்லப்பட்டது அஸ்வதுங்கிற ஒருத்தன். அஸ்வதுன்னு ஒரு ஆள், அவன் தான் காஃபிர்கள் தரப்பில் கொல்லப்பட்டவன். அவன் முஸ்லீம்களுடைய பகுதியில் இருக்கிற கிணத்திலிருந்து தண்ணி எடுக்கிறதுக்காண்டி வந்தான். முஸ்லீம்கள் தடுத்தாங்க, மீறி வந்தான், அம்பெறிஞ்சாங்க, இறந்து போயிட்டான், செத்து போயிட்டான். இது காஃபிர்கள் தரப்பில் நிகழ்ந்த முதல் மரணம். முஸ்லிம்களுடைய தரப்பில் நிகழ்ந்த முதல் ஷஹீத் யாருன்னா ஹஜரத் உமர் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை மிஹ்ஜான்னு ஒரு அடிமை. அவர் தான் முஸ்லிம்களுடைய அணியில் முதல்ல ஷஹீத் ஆகிறார். இதெல்லாம் ஆரம்பத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் வளமை போல போர் ஆரம்பிக்கிற போது அந்த காலத்தில் தனித்தனியாகத்தான் மோதுவாங்க. எதிரிகள் அணியில் ஒத்துபா, ஷைபா, வலீத் 3 பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். 2 பேர் சகோதரர்கள், ஒருவர் மகனார். வலீது மகன், ஒத்துபாவுடைய மகன். ஒத்துபா, ஷைபா 2 பேரும் சகோதரர்கள். இவங்க தான் பனு உமையாக்கள். பனு உமையான்னு சொல்லுமே இவங்க தான் அப்து ஷம்ஸுடைய பிள்ளைகள். இவங்கெல்லாம் இந்த 3 பேரும் தான் முதல்ல என்ன செய்கிறாங்க, களத்துக்கு வர்றாங்க. பெருமானாரும் தன்னுடைய அணியிலிருந்து 3 பேர்த்த அனுப்புகிறாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இந்த அன்சாரிகள் மதீனாவாசிகள்லாம் வேண்டாம், எங்கள் இனத்திலிருந்து அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஹஜ்ரத் ஹம்சா, அலி, உபைதத் இப்னுல் ஹாரிஸ் இந்த 3 பேரும் என்ன செஞ்சாங்க, போனாங்க. இந்த 3 பேரும் போனாங்க. இந்த 3 பேருமே எதிரிகள் தரப்பில் உள்ள 3 தலைகளையும் வீழ்த்திட்டாங்க. ஆரம்பத்திலேயே 3 பேர் மொத்தமாக போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிரிகளுடைய அணியை பார்த்ததுமே கேட்பாங்க, யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ சொல்லப்படும், அபூஜஹல் இருக்கிறான், உத்பா இருக்கிறான், ஷைபா இருக்கிறான், வலீத் இருக்கிறான், உமையா இருக்கிறான், உக்பா இருக்கிறான். அப்படியே மக்கா ஈரக்கொலையை பூரா கொண்டு வந்து கொட்டிடுச்சுட்டாங்க. மக்கா தன்னுடைய ஈரக்கொலைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து விட்டது என்று அத்தனை பேர் பேரை. அப்போ இவங்க கதை முடிஞ்சால் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். ஆரம்பத்தில் இந்த 3 பேர் நேருக்கு நேர் மோத வர்றாங்க. இந்த 3 பேருடைய கதையும் முடிஞ்சிருது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பெருமானாருடைய அந்த சஜிதாவில் இருந்தப்போ குடலில் போட்டப்போ அந்த கூட்டத்தில் 7 பேர் இருந்தான். அந்த 7 பேரில் 6 பேர் பதிலில் கொல்லப்பட்டார்கள். 6 பேர் பதில். அதை தான் இப்னு மசூத் சொல்ல வந்தாங்க. அங்கே பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹும்ம அலைக பி அபி ஜஹல், யல்லாஹ் அபூ ஜஹலை விட்டு விடாதே, அலைக பி உத்பா, அலைக பி ஷைபா, அலைக பி அல் வலீத். இந்த துவாவுடைய தாக்கம் தான் அந்த 3 பேரும் ஒரே நேரத்தில் ஷைபா, உத்பா, வலீத் 3 பேரும் முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. அப்போ 7 பேர்த்தில் 3 பேர் என்னங்க முடிஞ்சு போச்சு. பெருமானார் சொன்னாங்களே அது முடிஞ்சிருச்சு. அந்த துவா அங்கே தான் பழிச்சது. 4வது யார், உமையா. உமையாவை யார் கொன்னா, பிலாலை தான் கொன்னான். பிலாலை பார்த்ததுமே உமையா ஓடுனான். இவர் உயிரோடு இருந்தால் நான் தப்பிக்க முடியாதுன்னு சொன்னான். இவர் உசுரோடு இருந்தால் நான் தப்பிக்க முடியாது. பிலால் தான் உமையாவை கொன்னாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த 4வது ஆள் அவங்க தான் என்ன ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. அபூஜஹலை 2 சிறுவர்கள் வீழ்த்தினாங்க. 2 சிறுவர்கள், அஃப்ராங்கிற பெண்ணுடைய 2 அந்த பெண்ணுடைய மகன்கள் 2 பேர் வீழ்த்தினாங்க. ஆனால் அவங்க கொல்லலை. அந்த 2 பேரும் சின்ன பசங்க வீழ்த்தி விட்டு பெருமானாரிடம் வந்து சொன்னாங்க, நாங்கள் அபூஜஹலை கொன்னுட்டோன்னு சொன்னாங்க. அபூஜஹலை கொன்னுட்டோன்னு சொல்லி உடனே இப்னு மசூதை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, போய் பாருங்க அபூஜஹல் செத்துட்டானான்னு பாருங்கன்னு சொல்லி. இப்னு மசூத் அவர்கள் அப்படியே வலம் வருவாங்க. கொல்லப்பட்ட எதிரிகளுடைய பிணங்களை பார்த்துக்கிட்டே வருவாங்க. பார்த்தா அபூஜஹல் ஒரு இடத்துல கிடப்பான். ஆனால் அவன் சாகல்ல, உயிர் இருக்குது. அவனுக்கு மேலே ஏறி உட்காந்து அபூஜஹலுடைய கழுத்தை நெரிப்பாங்க இப்னு மசூத். அப்போ பார்ப்பான், யார் என் மேலே உட்கார்ந்துருக்கிறது. அந்த நேரத்துலையும் அந்த இன வெறி அவனுக்கு, எப்பா நீ யார், எனக்கு மேலே ஏறி நீ உட்கார்ந்துருக்கிற, நீ ஏறி உட்கார்ந்துருக்கிற வாகனம் சாதாரண வாகனம் இல்லை, சாதாரண ஆள் மேலே ஏறி நீ உட்காரல, நீ ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஆட்டிடையன். அப்பயும் சொல்கிறான், சாதாரண ஆடு மேய்க்கிற ஆட்டிடையன் என் மேலே உட்கார்ந்துருக்குன்னு சொல்லி அபூஜஹலுடைய கழுத்தை நிறுத்தி இப்னு மசூத் அவர்கள் அவன் கதையை முடிச்சிருவாங்க. இப்போ அங்கே பெருமானார் துவா செஞ்சாங்களே, அலைக பி அபி ஜஹல். ஏற்கனவே 3 உமையா கதையும் முடிஞ்சு போச்சு. இப்போ அபூஜஹலும் முடிஞ்சு போச்சு. மொத்தம் 5 ஆச்சு. உக்பத் இப்னு அபி முய்த், அவன் தான் அந்த குடலை போட்டது, அவன் தான் போருக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணதில் ஒரு முக்கியமான ஆள். உக்பாவை போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தல் செய்யலை, கொல்லலை. அவனை பிடிச்சிட்டு கைது செஞ்சு மதீனாவுக்கு தான் கூட்டு போகிறாங்க. அந்த கைதிகளை என்ன செய்யலாங்கிற ஆலோசனைலாம் நடந்துச்சு. வழியில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்பாவை கொல்லுமாறு உத்தரவிடுறாங்க. இவன் சொல்கிறான், எல்லா கைதிகளையும் விடுறீங்க, என்ன மட்டும் ஏன் கொல்றீங்கன்னு சொல்லி.
அந்த இடத்துல துவா செஞ்சாங்க இல்லையா, அல்லாஹும்ம அலைக்க பி உக்பா, உக்பா விட்டுறாத, நபி ஸல்லல்லாஹு அவனை கொல்ல சொன்னாங்க. அப்போ 6 பேருடைய கதையும் முடிஞ்சு போச்சு. 6 பேருடைய கதை முடிஞ்சு. 7வதா ஒருத்தன், அவனுடைய கதி என்னவாச்சு என்பது குறித்து, அவன் பத்ரில் கொல்லப்படலை, அவன் எப்போ இறந்தான் என்பது குறித்து வரலாற்றில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜிதால இருக்கும்போது அந்த கேலி செய்த பேரில் 6 பேர் பத்ரில் கொல்லப்பட்டாங்க. அதில் உக்பாவை தவிர மீதி 6 பேர் இருக்கிறாங்களே, மீதி 5 பேர் இருக்கிறாங்களே, இந்த 5 பேருடைய பிணங்களை, அபூஜஹலுடைய பிணம், உத்பாவுடைய பிணம், ஷைபாவுடைய பிணம், வலீதுடைய பிணம், உமையா, இந்த 5 பிணத்தையும் கொண்டு வந்து அந்த கிணத்துல தூக்கி கொண்டு வந்து பெருமானார் போட்டாங்க. பத்ரில், பத்ர் என்பதே ஒரு கிணத்துக்கு பேர் தான். அங்கிருந்த ஒரு பறை கிணறு, அந்த கிணத்துக்கு பேர் தான் பத்ர். அங்கே கொண்டு வந்து அந்த கிணத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க. போட்டதோடு மட்டும் இல்லாமல் பத்ர் போர் முடிந்து திரும்புகிற போது அந்த கிணத்துக்கு பக்கத்தில் வந்து அதே மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. யா அபா ஜஹல் இப்னு ஹிஷாம், அபூ ஜஹல் இப்னு ஹிஷாமே, உத்பா, ஷைபா, வலீத், உமையா, அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் கண்டு கொண்டோம், உங்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை தன்னை நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்போ தான் ஹஜ்ரத் உமர் கேட்பாங்க, இந்த உயிரற்ற சடலங்கள்கிட்ட போய் பேசுகிறீங்களே யார சொல்லலான்னு சொல்லி, நீங்கள் கேட்குறத விட அவர்கள் நன்றாக கேட்கிறார்கள், நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை எப்படி கேட்கிறீர்களோ அதை விட இவர்கள் நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்போ ஆரம்பத்தில் நடந்த அந்த மக்காவில் நடந்த 2 நிகழ்வுகள் இந்த பத்ரில் சம்மந்தப்படுது. ஒன்று அந்த குடல் சம்பவம், அதில் யாரையெல்லாம் சபிச்சாங்களோ எல்லாரும் பத்ரில் கொல்லப்பட்டார்கள். 2வது ஆத்திகா கண்ட கனவு, மக்காவாசிகளுக்கு 3 நாளில் தண்டனை வரப்போகிறது. அந்த தண்டனை தான் பத்ருடைய ரூபத்தில் வந்துச்சு. மக்காவுடைய பெரும்பெரும் தலைகள் கொல்லப்பட்டாங்க, 70 பேர் கொல்லப்பட்டாங்க, 70 பேர் கைதிகளாக சிறைப்பிடித்து பிடிக்கப்பட்டாங்க. அல்லாஹாலா இந்த மகத்துவம் இந்த போர்க்களத்திலையும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ நேர்மையாக நடக்கிறாங்க. ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, எதிரிகளுடைய அணியில் அபுல் புஹ்தரின்னு ஒரு ஆளை பார்த்தா அவனை வெட்ட வேண்டான்னு சொல்லிட்டான், அபுல் புஹ்தரியை பார்த்தா கொல்லாதீங்கன்னு சொல்லிட்டான். இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, எதனால யார சொல்லலாம்? பெருமானார் யாரும் தனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சிருந்தா அந்த உதவியை கொஞ்சம் மதிப்பாங்க. இப்போ சொன்னாங்க, மக்காவில் நாம் இருந்த காலத்தில் என்னுடைய குடும்பத்தாரை எல்லாம் மக்காவாசிகள் ஒதுக்கி வைக்கலான்னு தீர்மானம் செய்த போது, அந்த தீர்மானத்தை காபால எழுதி தொங்க விட்ட போது அதை பல பேர் எதிர்த்தாங்க, காஃபிர்களே கூட. அப்படி எதிர்த்தவர்கள் அபுல் புஹ்தரி ஒரு ஆள். எனவே அந்த உபகாரத்திற்கு நான் இன்னைக்கு அவரை வெட்ட வேண்டாம், கொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன். நான் போர்க்களத்தில் கூட எவ்வளோ பெரிய மனிதனையும் பாருங்கள். இப்போ அபுல் புஹ்தரி கண்டா வெட்டாதீங்க, ஏன்னா நமக்கு ஒரு நேரத்தில் ஆதரவாக பேசியிருக்கிறாரு, நமக்கு ஆதரவாக பேசி அவரை கண்டா கொல்லாதீங்கன்னு சொல்லிட்டான். ஒரு சஹாபி யுத்த காலத்தில் பெருமானார் யாரை கொல்ல வேணான்னு சொன்னாங்களோ அந்த அபுல் புஹ்தரியை பார்க்குறாரு. சொன்னார், நீங்கள் வாளுக்கு கீழே இருக்கிற, நான் நினச்சா உன்னை வெட்டிடலாம், ஆனால் எங்கள் நபி வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, எங்கள் நபி வந்து கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால் உன்னை விடுறேன்னு சொல்லி. அந்த ஆள் அப்படியே போயிருக்கலாம். அவன் சொன்னான், இல்லை இல்லை நான் உன்னை வெட்ட தான் போகிறேன்னா, இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்க தேவையில்லைன்னு வெட்டி போட்டான். வந்து பெருமானார்ட்ட சொன்னாங்க, யாரை சொல்லதா, நீங்கள் அவனை கொல்ல வேண்டாம் என்று சொன்னீர்கள், நானும் அதை மதித்து அவன் என் வாளுக்கு கீழ் வந்தபோது எங்களுடைய நபி கொல்ல வேண்டான்னு சொன்னாங்க, அதுக்காண்டி உன்னை விடுறேன்னு சொன்னேன், ஆனால் அவனும் அதை மதிக்காமல் நான் உன்னை வெட்ட தான் போகிறேன்னு சொன்னான், நான் கொலை செஞ்சிட்டேன்னு சொன்னார். நீங்கள் செஞ்சதில் தவறே கிடையாது, நாம் ஒரு மனித நேயத்தோடு நடக்க முற்பட்டோம், எப்போ உங்களை தாக்க அவன் வந்தானோ நீங்கள் அவனை வெட்டியதில் தவறு கிடையாதுன்னு சொன்னான். அருமையானவர்களே, அல்லாஹாலா இந்த போரில் ஒரு தனி விசேஷம் என்னென்னா, பெருமானார் காலத்தில் நடந்த எல்லா போர்லேயுமே மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் மற்ற போர்களில் மலக்குமார்கள் போர் செஞ்சது கிடையாது. பத்ரில் மட்டும்தான் மலக்குகள் நேரடியாக போர் செஞ்சாங்க. ஜிப்ரீலுடைய தலைமையில் ஒரு 1000 பேர் பெருமானாருடைய வலது பக்க அணியில் இருந்தாங்க. மீகாயிலுடைய தலைமையில் ஒரு 1000 பேர் பெருமானாருடைய இடது பக்க அணியில் இருந்தாங்க. இந்த மலக்குகள் பல பேர்த்த கொன்னாங்க. சஹாபாக்கள் கண்டுபிடிச்சாங்க, தோழர்கள் கொன்னது யார, மலக்குமார்கள் கொன்னது யார. அந்த அணியில் மலக்குமார்கள் தலப்பாவோடு, சிவப்பு தலப்பாவோடு வந்திருந்தாங்க, கம்பளி ஆடையோடு வந்திருந்தாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, பல பேர்த்த நாங்கள் கொல்றதுக்காண்டி போவோம், எங்களுக்கு முன்னால் அவன் செத்து கிடப்பான், அவனுடைய மூக்கு அறுபட்டிருக்கும், அவனுடைய முகம் தொங்கி கிழிஞ்சிருக்கும், அவனுடைய உடம்புல சாட்டையால் அடித்த அடையாளம் இருக்கும், இதில் எதையுமே நாங்கள் செய்யலை, சாட்டையால் நாங்கள் அடிக்கவும் இல்லை, அவன் மூக்கை நாங்கள் துண்டிக்கவும் இல்லை,
முகம் பார்த்தா சதையெல்லாம் கிழிஞ்சு தொங்கும். பெருமானார்ட்ட சொன்னப்போ அதெல்லாம் மலக்குகள் செஞ்சது. இந்த அடையாளம் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ, முகம் சதை தொங்குறது, மூக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, சாட்டையால் அடித்த அடையாளம் யாரெல்லாம் இருந்துச்சோ இவர்களெல்லாம் மலக்குகளால் கொல்லப்பட்டவர்கள். அப்போ மலக்குகளும் இந்த போரில் கலந்தாங்க. அதனால தான் சஹீஹ் புகாரியில் வரும், பெருமானார் இடத்துல ஜிப்ரீல் சொல்லுவாங்க, உங்கள் தோழர்களில் பதிரிலே கலந்து கொண்டவர்கள் எப்படி சிறந்தவர்களோ வானவர்களிலும் பதிரில் கலந்து கொண்ட வானவர்கள் தான் சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய ஒரு மகத்தான உதவி வெளிப்பட்ட ஒரு மகத்தான நாள். அல்லாஹும் குர்ஆன்ல யௌமுல் ஃபுர்கான், சத்தியம் வெளிப்பட்ட ஒரு நாள் என்பதாக சொல்லுவான். சஹாபா பெருமக்கள் இந்த போரில் எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சாங்க. மரணம் உறுதி என்று தெரிஞ்சும் கூட போருக்கு தயாரானாங்க. அவங்க மரணத்தை கண்டு பயப்படலை. எத்தனையோ போர்களை நீங்கள் பார்க்கலாம், இன்னார் இறந்த பிறகு இன்னார் தளபதி ஆகட்டும் பெருமானார் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் கொல்லப்படுவாருங்கிறது தெரியுது. மூத்தா போருக்கு பெருமானார் அனுப்புகிறாங்க. இப்போ சொன்னாங்க, தளபதியாக ஜாஃபர் இப்னு அபி தாலிபை நியமிக்கிறேன். அவர் கொல்லப்பட்டால் ஸைத் இப்னு ஹாரிஸா, அவர் கொல்லப்பட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. என்ன அர்த்தம்? 3 பேரும் கொல்லப்படுவாங்கன்னு தெரியுது இல்லையா? இவர் கொல்லப்பட்டால் இவர் இப்படி சொன்னால் யாராவது போருக்கு போவாங்களா? ஆனால் அவங்க போனாங்க. 3 பேருமே கொல்லப்பட்டாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிபும் கொல்லப்பட்டாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிபுடைய கொல்லப்பட்ட செய்தி வந்தபோது பெருமானார் சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹ் 2 ரெக்கையை கொடுத்துருக்கிறான், அவர் சொர்க்கத்தில் பறந்து கொண்டு இருக்கிறார். எனவே தான் அவருக்கு பேர் ஜாஃபரு தையார், பறக்கக்கூடிய ஜாஃபர்னு சொல்லி. நாங்கள் மூத்தாவும் போயிருந்தோம். ஜோர்டானில் உருதுனில் மூத்தா போர் நடந்த இடத்துக்கு போயிருந்தோம். 3 சுஹதாக்களுடைய கபரையும் நாங்கள் பார்த்தோம். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுடைய கபர் தனியாக இருக்குது. அவர் பெரிய கவிஞர். அவர் இப்னு ரவாஹா இருக்கிறாரு, பெருமானாருடைய கவிஞர்களில் ஒரு மகத்தான கவிஞர் அவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித்துடைய கவிதையை எப்படி ரசிப்பாங்களோ அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுடைய கவிதையை ரசிப்பாங்க. அவர் படித்த கவிதைகள் எல்லாம் கூட அவருடைய அடக்கத்தலத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அந்த வாய்ப்பு இருந்துச்சு, எல்லாம் போய் பார்த்தோம். அப்போ என்ன சொல்ல வந்தோம்? போருக்கு முன்னாலேயே இவர் கொல்லப்பட்டால்னு தெரியுது. மரணத்தை விரும்பி வரவேற்று ஷஹீதானார்கள் சஹாபா பெருமக்கள். அதனால தான் அவர்களை நாம் போற்றுகிறோம், அவர்களை நாம் மதிக்கிறோம். ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லணும்னு சொன்னால் அவங்க செஞ்ச இந்த தியாகங்கள் தான். அருமையானவர்களே, ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் நாம் சொன்னது தான். இந்த தியாகத்தை நினைவூட்டும் விதமாக இந்த நன்னாளில் நாம் இந்த சத்திய சஹாபாக்குடைய வாழ்க்கையை பேசுகிறோம். சஹாபாக்குடைய வாழ்க்கை நமக்கு ஈமானுடைய புத்துணர்ச்சியை, ஈமானில் ஒரு மறுமலர்ச்சியை நமக்கு தருது. எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த சஹாபாக்களுடைய ஈமானுடைய உறுதியை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இந்த நல்லவர்கள் பொருட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.